விருதுநகர் மக்களவைத் தொகுதி 2021ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி ஆகிய 4 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் இழுபறியாக உள்ளது. தென்காசி மக்களவைத் தொகுதியில் ராஜபாளையம், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், தென்காசி ஆகிய 4 தொகுதிகளில் திமுக 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் கடையநல்லூரில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு 6 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தேனி மக்களவைத் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு சோழவந்தான், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கம்பம் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. உசிலம்பட்டி மற்றும் போடிநாயக்கனூர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி ஆகிய 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பெரியகுளம் தொகுதியில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய தொகுதி இழுபறியாக உள்ளது. திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் ஆகிய 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 3 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் ஆகிய 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பாளையங்கோட்டை மற்றும் நாங்குநேரி ஆகிய 2 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஆலங்குளம் தொகுதி இழுபறியாக உள்ளது. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய 6 தொகுதிகளிலும் 2021ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு பரமக்குடியில் மட்டும் அதிமுகவிற்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 5 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. கோவில்பட்டியில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. விளாத்திக்குளம் மற்றும் கோவில்பட்டியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. மதுரை மக்களவைத் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மத்திய மதுரை ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. மேலூர் மற்றும் மதுரை மேற்கில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மத்திய மதுரை ஆகிய 3 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. மேலூர் மற்றும் மதுரை தெற்கில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. மதுரை மேற்கு தொகுதி மட்டும் இழுபறியாக உள்ளது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 4 தொகுதிகளில் 2021ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டில் குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தென் மண்டலத்தில் உள்ள மொத்தம் 48 தொகுதிகளில் திமுகவிற்கு 19 தொகுதியும், அதிமுகவிற்கு 23 தொகுதியும், இழுபறியாக 6 தொகுதியும் உள்ளது.